நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து கோவில்கள் இருக்கக்கூடிய உண்டியலை எடுத்து அந்த உண்டியல் படத்தை பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைக்கும் செலவு செய்ய உத்தரவிட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் தளபதி. எதற்காக கோவிலுக்கு உண்டியல்? இனி உண்டியல் வைக்கணும்னா பள்ளிக்கூடத்திலையும் மருத்துவமனை தான் வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவு ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இனிமேல் பசு வதை, அதாவது மாட்டு இறைச்சிக்கு தடை வாங்கியிருக்காரு நீதிமன்றத்தில் போய். இது ஒட்டுமொத்தமான இந்துக்களுடைய மனசுலையும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்குது. இது நாடு முழுக்க பரவணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய ஒரு ஆசிரியருக்கு என்ன சம்பளமோ அதே போல சம்பளத்தை கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்காரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் தளபதி. ஒரு ஆணோ பெண்ணோ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும் பொழுது அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்க ஃபீஸே கட்ட தேவையில்லை. அந்த ஒட்டுமொத்தமான கட்டணத்தையும் மருத்துவ செலவையும் தமிழ்நாடு அரசே, விஜய் தளபதியினுடைய அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற முடிவு ஒட்டுமொத்தமான சாமானிய மக்களுடைய மனதில் பால் வாத்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிற்குரிய பள்ளிவாசல்கள் மசூதிகள் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு இனிமேல் அரசே மாத சம்பளம் வழங்கும் அப்படிங்கிறதையும் விஜய் தளபதி அறிவிச்சிருக்காரு. அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் பசுக்கு தடை, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பளம் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையாக வழங்கப்படும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாராவது செத்து போனால் அவங்களுடைய மருத்துவ செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும், தமிழ்நாட்டிற்குரிய கோவில்களில் உண்டியலே கிடையாது, அந்த உண்டியல் படத்தை எடுத்து மருத்துவமனையும் பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துடணும் இப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்லுவீங்க? போடா போடா முட்டா பயல. ஏண்டா அவர் சொன்ன விவசாய கடனையே தள்ளுபடி பண்ணலை, 2500 ரூபா தரேன்னு சொன்னார், அதுவே தரல. அன்னபூர்ணி சூப்பர் 6 தரல, பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபா தரல, மகளிர் சுய உதவி கடன் 25 லட்சம் சொன்னார், அது தரல. 100 நாட்கள்ல 100 பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேட தடுக்க முடியல. அவர் கட்சிக்கார பெண்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு, அதையே வழக்கு பதிவு செய்து கைது பண்ண துப்பு இல்லை. இவர் பசுவத்தை தடை பண்றாரோ, இவர் கோவில் உண்டியில் எடுத்து பள்ளிக்கூடத்து கொடுக்குறாரோ அப்படின்னு கேட்பீங்கல்ல. இது எதுவுமே கேட்காம நீங்க வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு 65,000 ரூபாய். எப்படி கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்குரிய சில தற்குறிகளை இன்னும் தற்குறிகளா மாற்றி தமிழ்நாட்டுடைய சாமானிய மக்களை ஏமாற்றி குழந்தைங்களை வச்சு ஓட்ட வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறதோ தாவேக்கா, அதுபோல இப்போ திட்டமிட்டு இருக்கிறது இடைத்தேர்தலுக்கு இல்லை, நேரடியா பாராளுமன்ற தேர்தலுக்கு. சிஎம் ஆனது பத்தாதான் சாருக்கு பிஎம் ஆகணுமா, இறங்கிறது ரூட் மாஃபியா. ஒட்டுமொத்தமான வட இந்தியா முழுக்க மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்பிராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து முழுக்க முழுக்க இறங்கிட்டாங்க இன்ஃப்ளூயன்சஸ். தளபதி விஜய், விஜய் தளபதி, விஜய் தளபதிக்கா தமிழ்நாடுக்கா கோனே தும்கே ஆத்தா ஹும்கே ஊத்தா ஹும்கேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி, அது இல்லாமல் இந்தி நண்பர்கள், இந்தி தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு கேட்டால் தமிழ்நாட்டில் பசுவதைக்கு தடை வாங்கி வச்சிருக்காராமா இந்த பக்காமாசு. நீதிமன்றத்தை போய் தடை வாங்கிட்டாராமா. இது இந்தியாவிலேயே எங்கும் நடைபெறலையாமா. ஊப்பியில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய் 65,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஏன்டா இந்த ஊத்து ஊத்துறீங்க? सीएम विजय थलापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगी। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की एक आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के जो सीएम है वो, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरे तरह से गाय को राष्ट्रमाता घोषित कर दिया है और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू है, गो हत्या पे बैन लगना चाहिए क्योंकि हिंदू गाय को माता मानता है और उसकी पूजा करता है। अगर कोई भी मुसलमान गो हत्या करता पकड़ा गया तो सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में अब एक भी गाय की हत्या नहीं होगी क्योंकि हिंदू धर्म के लोगों के लिए मां समान होती है। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा है तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए। वो थालापति विजय ने कर दिखाया है। उन्होंने सीधे हाईकोर्ट में अपील करते हुए साफ कह दिया है। तमिलनाडु के सीएम थालापति विजय ने हाईकोर्ट की जजमेंट को देखते हुए एक स्टेटमेंट दिया है। கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு என்ன இப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் சொல்லலையே, எங்க ஒரு கோயில் உண்டில் எடுக்க சொன்னாரு அப்படின்னு இந்தியில பேசிட்டான்.
இந்தியில் பேசுனா நம்ம ஆளுகளுக்கு தான் தெரியலன்னு அவங்களுக்கு இங்கிலீஷில் பேசினா தெரியாது, நமக்கு ஹிந்தியில் பேசினா தெரியாது. ஹிந்தியில் பேசுறதுனால தெரியாதுன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தனுடைய வீடியோவும் எவ்வளோ தெரியுமா வியூஸ் போயிருக்கு. நம்ம முக்கி பேசினாலும் 10 லட்சம் வியூஸ் போகிறது பெரிய விஷயம். அவன் ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கோடி 2 கோடி வியூஸ் முழுக்க அள்ளி விட்டுருக்கான். அப்படி இவங்க சொன்னதில் தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவத்தில் யாராவது சிகிச்சை பெற்றா அவங்க உயிரிழந்துக்கிட்டா இதை வந்து அரசு ஏற்றுக்கிடுவான். யார்? இவர் அரசு. अगर हॉस्पिटल में कोई मर गया तो उसका पैसा नहीं लगेगा। सीएम विजय, ये फिल्म का हीरो जब से सीएम बना है तमिलनाडु में, तब से के चीफ मिनिस्टर विजय जोसेफ ने ये बड़ा ऐलान करते हुए कहा है कि अगर किसी भी हॉस्पिटल में कोई पेशेंट जो है, if a patient dies, the family doesn't have to pay any hospital bill, but எப்படா தனியார் மருத்துவமனை செத்து போனா ஏற்கும்னு கேள்வி கேட்க கூட மூளையை வீழ்த்த கட்டி வச்சுட்டாங்க. பூரா லைக்ஸ் போட்டுருக்காங்க. விஜய் தளபதி வீடியோ வியூஸ் போட்டிருக்காங்க. இவன் ஒரு வீடியோக்கு 65,000 70,000 மொத்தமாக விலைக்கு வாங்கி எப்படி தனியார் மருத்துவமனையில் ஒருத்தர் உயிரிழந்தால் அவருடைய மருத்துவ செலவை அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா தனியார் மருத்துவமனையில் அவங்க போய் சாகர கட்டத்தில் இருப்பாங்க. இழுத்துட்டு இருக்கோம், கொண்டு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்க செத்து போயிடுவாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலும் அந்த உறவினரும் டீலை போட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணிட மாட்டாங்களா? இதை வச்சு எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்கும். இந்த அடிப்படையே தெரியாமல் தனியார் மருத்துவத்தில் இறந்து போயிட்டா தனியார் மருத்துவமனை நடத்தவே முடியாத. தனியார் மருத்துவமனையில் போகக்கூடியல கிட்டத்தட்ட பாதிக்கு சாவாங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும். அப்போ தனியார் மருத்துவமனை இழுத்து முட்டு போயிட வேண்டியதான். அப்போ நடத்தவே முடியாது. அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அவன் அத்தனை பேர் கீழே கமெண்ட் போட்டு வச்சிருக்கான், அத்தனை பேர் லைக் போட்டுருக்கான். எல்லாம் கோடியில் மில்லியன்ஸில். ஒரு பொண்ணு தான் வீடியோ போட்டிருக்கு, தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையாக தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பளம். இப்போ இந்தியா முழுக்க தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை லட்சம் இருப்பாங்க, அத்தனை லட்சம் பேரையும் கவர் பண்ணுற வேலை पार कर दी यार। सीएम विजय थालापति ने अब ये ऐलान कर दिया कि सरकारी स्कूल के जो टीचर्स होते हैं, जबकि एक प्राइवेट स्कूल के टीचर जो कि 10 से 12,000 तक की सैलरी में ही इस बार विजय थालापति ने सरकारी स्कूल के सारे टीचर को निशाने पे ले लिया है। अब ये क्या कर दिया विजय थालापति ने? विजय थालापति का कहना है कि जितने भी सरकारी स्कूल के टीचर है, अब ये क्या कर दिया विजय थालापति ने? क्योंकि प्राइवेट स्कूल के टीचर 15 से 16,000 सैलरी पाते हैं, फिर भी अपने பசுவதைக்கு தமிழ்நாட்டில் தடை. இந்தியா முழுமைக்குரிய இந்துக்களை கவர் பண்ற வேலை. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்களுக்கு ஒரு பக்கம் இந்துக்கள் ஓட்டை கவர் பண்ணியாச்சா, ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஓட்டு, ஒரு பக்கம் நடுநிலையாளக சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ஃப்ரீ, செத்து போனாலும் கவர்மெண்ட்டே வந்து ஃபீஸை ஏற்றுக்கும், அது சாமானிய மக்களை. இன்னொரு பக்கம் இமாம்களுக்கு சம்பளம் முஸ்லீம்களை. तमिलनाडु की सारी मस्जिद में मौसिन का इमाम का पूरा सैलरी सरकार देगी, यानी कि विजय थालापति सीएम जो एक नंबर। विजय ने कहा कि राज्य की मस्जिदों में सेवा देने वाले इमाम और मुअज्जिन को हर महीने सरकारी तनख्वाह दी जाएगी। मस्जिदों के इमामों के लिए विजय थालापति की तरफ से एक बहुत बड़ा ऐलान। तो मुसलमानों की विजय थालापति ने मुसलमानों के लिए बहुत बड़ा ऐलान कर दिया है। थालापति विजय के फैसले लेना मुसलमानों के दिल में अपनी जगह बना ली। जितने भी मस्जिदाई मोदन साहब, इमाम साहब, सबको उनके तरफ से सैलरी महीने को हर एक मस्जिद के इमाम को सरकार की तरफ से सैलरी दी जाएगी। विजय थालापति के इस फैसले से हर एक मुसलमान बहुत ही ज्यादा खुश है। இந்து முஸ்லீம் குழந்தைங்க பெரியவங்க நடுத்தர பக்கம் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு இதையே இப்போ தமிழ்நாட்டில் போட்டால் என்ன பண்ணுவான், வீதிக்கு வீதி தருமடி கிடைக்கும். ஏண்டா 100 நாள் ஆச்சு நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு கேட்டுருவான். எப்படி இந்த ஆட்சி வந்து புதுசில் ஒரு வாரத்தில் திமுக செஞ்சதையே வந்து நாங்கள் செஞ்சோம்னு சொல்லி அப்போ ரீல்ஸ் போட்டாங்க. டக்குன்னு எல்லாரும் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு இல்லை இது பொய் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு செட்டில் ஆகிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அந்த மொத்த கும்பலும் கிளம்பி வடநாட்டுக்கு போயிடுச்சு. வடநாட்டுக்கு போய் அவங்களுக்கு யார் இவர், என்ன விவரம், இவர் சினிமாவில் மட்டும் பார்த்துருப்பானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சரிடம் தெரியும், தமிழ்நாட்டில் பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டு பெரும் புரட்சி ஏற்பட்டு தமிழ்நாடு மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டுன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் நம்பி இவர் ஆட்சி அங்கே வரணுமா. நானே ஒரு 200 வீடியோ பார்த்தேங்க. இந்தியா நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தளபதியா மோடியாங்கிறான். மொத்த பேர் என்ன சொல்கிறான், விஜய் தளபதிங்கிறான். இவனே செட் பண்ணி ஆட்களை செட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சம் 5 பேர் 6 பேர் தான். 30 செகண்ட் 40 செகண்ட் தான் வீடியோ. ஒரு வீடியோக்கு 65,000 ரூபா. ரூட் மாஃபியா எப்படி வேலை செய்யும் என்பது தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, இப்போ தெரிகிறது. தமிழ்நாட்டில் 36,000 இன்ஃப்ளூயன்ஸர்களை இறக்கி இந்த சிரிச்சி வந்தா சீனாத்தனா டேய் அப்படின்னு ஆடிக்கொண்டிருந்த, பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்த, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த, ஆபாசமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்களை வைத்து ஒரு மஞ்சள் சோப்பு துண்டை போட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை அப்படி இழுத்து, இப்போ ஒரு பொண்ணு அரைகுறையாக ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஆபாசமாக ஆடிக்கிட்டு இருக்கு, இல்லை இதுக்கு இவ்வளோ போதுமா, இதுக்கு மேலேயும் காட்டட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நைட்டு 9 மணிக்கு மேலே வீடியோ காலில் வரணும்னா இவ்வளவு, வீடியோவில் ஆடை குறைப்பு செய்யணும்னா இவ்வளவு, வீடியோவில் 100% இருக்கணும்னா இவ்வளவு
அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவராக இருக்கான். அந்த 10 லட்சம் பேரும் அந்த பொண்ணு அரைகுட ஆடையோட அரைகுறையாக 10 மணிக்கு மேலே வீடியோ காலில் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபாலோவராக இருக்கான். இப்போ அந்த பொண்ணு ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்திற்காக தன் உடலை காட்டி வீடியோ போடக்கூடிய ஒரு பொண்ணு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு மஞ்சள் தோப்பு துண்டை போட்டு வீடியோ போட்டால் பார்த்துட்டு இருக்க 10 லட்சம் ஃபாலோவரும் அப்படியே மாறுவானா மாற மாட்டானா? அப்படித்தான் மாறுனா, அப்படித்தான் மாற்றப்பட்டுச்சு, அப்படித்தான் ஓட்ட போட்டான். இப்படி இளைஞர்களை ஃபுல்லாக உள்ள இழுத்து மூளைச்சலவை செய்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி பத்தாதுன்னு சொல்லி, எந்த கொள்கை கோட்பாடு ஐடியாலஜி இல்லாமல் ஆட்சியை பிடிச்சி பத்தாதுன்னு சொல்லி, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு அறிவார்ந்த மாநிலம், தமிழ்நாடு சிந்திக்கும் மாநிலம், அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மாநிலம், மொழிப்பற்று கொண்ட மாநிலம், ஐடியாலஜி பேஸ்டு மாநிலம், அதை எல்லாத்தையும் சுக்கு சுக்கா உடைச்சாங்க. நமக்கே எப்படின்னா அங்க विजय थलापति या मोदी? विजय थलापति। विजय थालापति। मुझे लगता है विजय थलापति। विजय थलापति। थलापति या मोदी? थलापति। पीएम विजय। विजय विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। विजय थलापति। थलापति। थलापति को नरेंद्र मोदी। अच्छा, आप लोग नेक्स्ट पीएम किसको देखना चाहेंगे? थलापति। थलापति। विजय थलापति। गाइस, आप लोग की क्या राय है कमेंट बॉक्स में जरूर बताइएगा। आप नेक्स्ट प्रधानमंत्री किसे देखना चाहते हैं, मोदी या विजय थलापति? विजय थलापति। विजय थलापति। हाँ जी, विजय थलापति को। थलापति। विजय थलापति को। विजय थालापति। मोदी एक भाई। विजय थालापति को देखोगे नरेंद्र मोदी या विजय थलापति? विजय थलापति। मेरे को विजय थलापति। ऑलवेज नरेंद्र का फेवरेट सीएम। फेवरेट सीएम थलापति। अरे क्या बात है, आपका भाई थलापति फेवरेट सीएम विजय थलापति. தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போலவே நிறைய தமிழ்நாட்டை சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸும். நான் வடநாட்டுக்கு போனேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வந்து விஜய் தளபதிக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு சொன்னார். விஜய் மேலே ரொம்ப அவங்க அன்பு வச்சிருக்காங்க, விஜய் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பேச வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இனி இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வரணும். யாரு? தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் அடுத்த பிஎம். யாரு? தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத்து. சட்டசபையில் தமிழ்நாட்டின் அடுத்த பிரதமர், அடுத்த பிஎம் நீங்க தான். அவர் அப்படியே கல் மாதிரி வந்திருக்காப்ல, அப்படி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காப்ல. அப்படின்னு அர்த்தம் அடுத்த பிஎம்மாக கனவு கொண்டாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறான்னு. அவங்க உண்மையிலே ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொன்னதை கேட்டு அடுத்து பிஎம் ஆறுது கனவு கண்டுட்டாங்க. கனவு கண்டது மட்டும் இல்லாமல் ரூட் மாஃபியா கும்பலை இறக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை எதுவுமே நம்ம 100 நாளில் என்னதுன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம், 100 நாளில் என்ன நடந்துன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறோம். 100 நாளில் எதுவுமே நடக்கலைங்க. மாறினது ஒன்று கோட்டு, அந்த கோட்டையும் நம்ம கிளம்பிட்டு வந்துச்சு, வேற கோட்டு இல்லை. வேற என்னடா நடந்திருக்குன்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கற்பனையில் கூட நடக்காது. பசுவதை தடை சட்டம் கற்பனையில் கூட பண்ண முடியாது. அரசு பள்ளி ஆசிரியர் இணையாக தனியார் பள்ளிக்கு சம்பளம் கற்பனை கூட பண்ண முடியாது. கோவிலுக்கு கூட உண்டியல் எடுத்து உண்டியலை இல்லாமல் கற்பனையில் கூட ஆக்க முடியாது. அதே போல் மசூதிக்கு என்று தனியாக வந்து ஜமாத் இருக்குது. ஒட்டுமொத்த ஜமானும் வக்ஃபோர்டில் கட்டுப்பாடில் இருக்கும். அவங்க சம்பளம் போடுவாங்க. ஆனால் இமாம்களுக்கு சம்பளம் அது ஒரு பக்கம். இப்படி கற்பனைக்கு எட்டாத சாமானிய மக்களை நம்ப வைக்கக்கூடிய இதை பேசி 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 இன்ஸ்டாகிராம் என்கிற ஒன்றின் மூலமாக மட்டும் அடுத்து पीएम कड़वोड़ कातिरुक्कारु नम्म सीएम। अब ये क्या कर दिया विजय थालापति ने? तमिलनाडु में हिंदुओं के लिए बहुत बड़ी बात कही गई है, जितने भी मंदिरों में दान पात्र है सब उठा के गवर्नमेंट स्कूल और हॉस्पिटल में रखे जाएंगे। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान। विजय थालापति ने अब हिंदुओं के लिए ये क्या कर दिया? विजय थालापति ने क्या फैसला सुना है? हाँ मुझे पता है। विजय थालापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। थालापति का लड़कियों के लिए ये फैसला सुनकर इस टाइम पूरा देश सदमे में है। विजय थालापति का लड़कियों के लिए ये फैसला सुन के पूरा देश इस समय सदमे में है। ஒரு காலத்துல சமூக வலைதளங்கிறது உண்மையை மட்டும் பேசுவதற்காக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது கற்பனையை மட்டும் பேசுவதற்காக, பணம் கொடுத்தால் எதையும் பேசுவோம் என்பதற்காக மாறி இருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்தியாவில் நீட் குளறுபடிகளை கண்டித்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இதில் சோனம் வாங்சு என்கிற ஒரு விஞ்ஞானி, ஒரு சமூக ஆர்வலர் கலந்து கொள்றாரு. அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த உண்ணாவிரதம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கும் 20 நாளுக்கு மேலே போயிடுது. இந்திய அரசு, ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குது. அவர் மருத்துவமனைக்கு போறாரு. இந்த உண்ணாவிரதம் குறித்தோ இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் குறித்தோ ஒரு வார்த்தை கூட தன் சமூக வலைதள பக்கத்தில் கூட பதிவு செய்யாத ஒருத்தர் தமிழக முதலமைச்சர் விஜய் தளபதி.
ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் இவர் அறிக்கையை போறாரு. ஆனா ஒட்டுமொத்தமான வடமாநிலம் முழுக்க ஒரு 10,000 இன்ஃப்ளூயன்சரை வச்சு இவர் கார்ல போய் இறங்கி சோனம் வாங்ஸ் கூட கைகோர்த்து நிக்கிற மாதிரி வீடியோ போட்டான். அவன் அத்தனை பேரும் விஜய் தளபதிக்கா நெக்ஸ்ட் பிஎம்னு பூரா கமெண்ட் பூரா படிச்சிங்கன்னா அவன் அத்தனை பேர் நம்பிட்டான். அவனுக்கு எது ஏஐ, எது ஒரிஜினல், எது உண்மையான வீடியோ எதுவுமே கண்டுபிடிக்க தெரியாது. அவனை நீங்கள் வந்து ஏஐ வீடியோ போட்டால் அவன் நம்புவான். நமக்காது எப்பா இது ஏஐ மாதிரி இருக்கப்பா அப்படின்னு தெரியுது. நமக்கு ஏஐன்னு தெரியுதுக்கே நமக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. நமக்கு இந்த வீடியோ ஏஐன்னு தெரியுதுக்கு நம்ம கஷ்டப்படுவான். அவனுக்கு ஏஐன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுதுக்கே கஷ்டப்படுவான். இதில் தாவேக்கா ஏன் இந்த வட இந்திய இன்ஃப்ளூயன்சஸை குறிவைக்குது அப்படின்னா, இதில் 2 நண்பர் இருக்குது தாவேக்காக்கு. ஒன்று, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை இந்தியா முழுக்க தாவேக்கா நிற்குதால் இல்லை, இந்தியா முழுக்க தாவேக்கா கூட்டணி நிற்கும். அது காங்கிரஸ் கூட்டணி. அந்த கூட்டணிக்கு தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பக்கம் ஓட்டை பறிக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 1.5 கோடி வட இந்தியன் இருக்கான். இந்த 1.5 கோடி வட இந்தியனும் இப்போ நம்ம போடுற ஷார்ட்ஸை பார்ப்பானா, நம்ம சாட்டையை பார்ப்பானா, இல்லை நம்ம சேனல்ஸை கார்த்திக் சேனல்லையோ நம்ம தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை தமிழ் யூடியூபர்ஸ் வீடியோ பார்க்க மாட்டான். அவனுக்கு புரியாது, தெரியாது. ஆனால் அவன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலையும் எல்லா இன்ஸ்டாகிராமுடைய இன்ஃப்ளூயன்சரையும் அவன் ஃபாலோ பண்ணுவான். இப்போ நம்ம தமிழில் போடக்கூடிய இந்த காணொலியை தமிழ் உறவுகள் லண்டன்லையோ அமெரிக்காவிலையோ இல்லை வந்து ஃப்ரான்ஸ்லையோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பார்க்குறாங்க. அவங்க இந்தி யூடியூப் சேனலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிறவன் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கும்பலை தான் ஃபாலோ பண்ணுவான், ஓகோனிக்கே கும்பலை. இந்த கும்பலை ஃபாலோ பண்ணும்போது அவன் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கே தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அங்கேருந்து நம்ம யூடியூபர் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க போல இருக்கு, அப்போ நம்ம ஓட்டை போடுவோம்னு சொல்லி வட இந்தியர்களுடைய ஓட்டையும் தமிழ்நாட்டில் வாங்குவதற்காகவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டை ஒட்டுமொத்தமான தாவேக்கா கூட்டணிக்கு வாங்குவதற்காகவும் திட்டத்தில் தாவேக்காங்கிற ஒரு ஃபேக் प्रोपेगेंडा पार्टी इरंगी कि तमिलनाडु वालों ने क्यों विजय थालापति को चुना? विजय ने करप्शन पर स्ट्रिक्ट एक्शन लेते हुए जनता से कहा, अब सरकारी स्कूल में पढ़ने वाले बच्चे को भी बिरयानी खाने को मिलेगा। विजय थालापति ने ऐलान कर दिया है। पागल है सीएम विजय। क्यों? मैं बताता हूँ। नरेंद्र मोदी जी भ्रमण के लिए निकले हैं देश छोड़ के, और ये आदमी क्या कर रहा है? अब थालापति विजय को फोन लगाने पर आपको 1 लाख का इनाम मिलेगा। सुनकर अजीब लग रहा होगा, लेकिन ये बिल्कुल सच है। विजय थालापति ने ये क्या कर दिया जो बाकी नेता सोच ही नहीं सकते, और अगर ये पूरे भारत में हो गया तो ज्यादातर नेता विजय से चिढ़ जाएंगे। TVK is not a political party, it's a influencer marketing என்பது இந்த விவகாரத்தில் வெளிவந்திருக்கிறது. ரூட் மாஃபியான்னு சாதாரணமா எல்லாரும் கடந்து போனாங்க. அது மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல், சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரூட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில் மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், தாவேக்கா அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் ஓட்டு எடுக்கும் தமிழ்நாட்டில். எல்லாரும் நினச்சது தான் 50 லட்சம் ஓட்டு வாங்கும். மேக்சிமம் போனால் ஒரு 80 லட்சம் ஓட்டு. இல்லைன்னா எதிர்கட்சி அதிகபட்சம் 40 சீட்டு, ரொம்ப அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அப்படிதான் நினச்சோம். ஆனால் 108 வந்து நின்றுச்சு. ஏன்? இந்த கும்பல் ஓட்டு போட்டல. நான் பல பேர்கிட்ட கேட்டுட்டேன், பல பேர் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது, ஏதோ ஒன்று போட்டோம், ஒரு சேஞ்சுக்காக போட்டோம், திமுக வேணான்னு போட்டோம், அவர் பூசா வந்துக்காரன்னு போட்டோம், குழந்தைங்க சொல்லி போட்டோம், நண்பர்கள் சொல்லி போட்டோம், மனைவி சொல்லி போட்டோம். என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பார்க்க வருவான். அந்த பையன்ட்ட வந்து ஏசி இப்போ மாட்டினா, அப்போ கேட்டேன், என்னடா யாருக்குலாம் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. டேய் சொல்கிறா அப்படின்னு. இல்லை என் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் தான் ஆகுது, என் ஒய்ஃப் சொல்லி இந்த மாதிரி போட்டேனே அப்படின்னு. ஏன்டா? எனக்கு 1 மாதம் தான் கல்யாணம் முடிஞ்சாச்சு, அவள் இது வரைக்கும் எதுவுமே கேட்கலண்ணே, அவள் கேட்டது ஒன்றே தானே, இதை தானே கேட்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த மனைவி யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டாங்க? அவங்க சமூக வலைதளத்தை பார்க்குறாங்க, முழுக்க இருக்குது, இல்லை விஜய் ஃபேனாக இருக்கலாம். இப்படி இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வாக்கு தாவேக்காவோட வாக்குன்னா 1 கோடி வாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட, மார்க்கெட்டிங் செய்யப்பட்ட, குறிப்பாக இன்ஸ்டாகிராம். அதனால தான் இன்ஸ்டாகிராமில் வென்றீங்கன்னு சொன்னால் கடுப்பாக வராங்க பாருங்க. இன்ஸ்டாகிராமில் வென்றோம்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் வென்றமானாங்க அப்படின்னாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் வென்றாங்க என்பது இப்பொழுது இன்ஸ்டாகிராமில் பரப்பப்படுகிற இந்த ஃபேக் ப்ரொபகண்டா மூலியமாக, ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸை பெய்டு பண்ணி அதை ஒரு தம்பி வந்து வெளிப்படையாக உடைச்சிருக்கான். ஒரு வடநாட்டை சார்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரு அவங்கள்ட்ட போய் சேட் பண்ணுறான். வீடியோக்கு எவ்வளோ வாங்கினா 65K 65,000 வாங்குறேன். ஒரு ஆளுக்கு 65,000னா எனக்கு தெரிஞ்சு நான் மினிமம் ஒரு 1000 வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு காலிலேருந்து.
இன்னைக்கு தான் இது கடுமையாக சமூக வலைதளங்களில் பரவுகிறது. முகமது சுபைர் போன்ற சமூக ஆர்வலர்கள் இதை எடுத்து போட்டு இது ஒரு ஃபேக் நியூஸு. தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் யூனிட் இருக்குல்ல, ஃபேக்ட் செக் யூனிட் தாவேக்கா வச்சு அந்த 2 நபரை பிடிச்சிங்க. அந்த ஃபேக்ட் செக் யூனிட் மூலமாக இதை ஃபேக்ட் செக் பண்ணலாம்ல. அரசுக்கு எதிராக யாராவது பேசினா மட்டும்தான் ஃபேக்ட் செக் பண்ணுமா? அரசும் தப்பான திட்டங்களை போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கு, பசுவதை போட்டிருக்கு, கோவில் உண்டியில் உடைக்க சொல்லியிருக்கு, இமாமுக்கு சம்பளம் போட சொல்லியிருக்கு, பிரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இணையராக சம்பளம் போட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறத அரசு ஃபேக்ட் செக் பண்ணாதா? பண்ணாது. ஏன்னா இதை பண்ண வைக்கிறதே தாவேக்கா தான். எப்போவுமே பொய் வேகமாக பரவும், உண்மை ரொம்ப நுண்ணும், ரொம்ப ரொம்ப நுண்ணும். பொய் வேகமாக பரவுகிற பொய்யை தடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. பொய்யை விட வேகமாக உண்மையை பேசணும், அதை உறக்க பேசணும், அதை உறுதியாக பேசணும், அதை இறுதி வரை பேசணும். நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நேர்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ், நேர்மையான அரசியல் பேசக்கூடிய நபர்கள், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா, ஹிந்தி தெரியலாம்ன்றவங்கள தமிழில் பேசி அதை ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பேசி, எப்பா தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை, இன்னும் 2500 சூப்பர் அன்னபூர்ணி சூப்பர் 6ம், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்த வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 கூட கொடுக்கல, விடிய அந்த பயணம் சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பயணம், அதுவும் தரலை. இந்த ஆட்சி ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக தான் போயிட்டு இருக்கு, இது ரியல் ஆட்சி கிடையாது என்பதை உறக்க ஒன்றுக்கும் பசுவதை தடை சட்டம் இல்லை, பொய் பொய் பொய். அதே போல் வந்து டீச்சர்ஸுக்கு சம்பளம் இல்லை, பொய் பொய் பொய். இமாம்களுக்கு சம்பளம் இல்லை, பொய் பொய் பொய். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனால் ஃபீஸை கவர்மெண்ட்டை கட்டும், பொய் 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 என்பதை உறக்க நம்ம ஒவ்வொருத்தரும் வீடியோ போடணும். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் போடுங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் போடுங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் போடுங்க, பெங்காலி உருதுன்னு எல்லா மொழியிலையும் போடுங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த ரூட் மாஃபியா கும்பலுக்கு ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்புறம் இந்தி இன்ஃப்ளூயன்ஸ், டியரஸ்ட் இந்தி இன்ஃப்ளூயன்ஸ் சப் ஜூத் ஹே சச் போலோ பாய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி